Hello friends, welcome to our Railgoal channel. RRB section controller Sen 4 2025 ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன? எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பாஸ் ஆகிடுவோமா இல்லையான்னு நிறைய பேர் டென்ஷனில் இருப்பீங்க. கட் ஆஃப் எவ்வளோ வரும், காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில்கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில்கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில்கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி 4 ஃபேக்டர்ஸ் நம்ம யோசிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஹை காம்படிஷன். உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆஃப் எக்ஸாமில் கட் ஆஃப்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது, எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயர் பை இயர் எக்ஸாம்ஸ் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் 5 இயர்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இயர் பை இயர் நெக்ஸ்ட்டு ஸ்பீடப் பண்ணுறாங்க. ஸோ ரயில்வேயே ஒரு டார்கெட்டாக வச்சு படிக்கிறவங்கன்றது இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க. ஸோ காம்படிஷன் லெவல் ஹையாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஓவரால் வேக்கன்சியே பார்த்தோம்னா 368 தான் ஓவரால் வேக்கன்சி. மினிமம்னு பார்த்தோம்னா மினிமம் ஒன் ஜோனுக்கு பார்த்தோம்னா 5லேருந்து மேக்ஸிமம் ஒரு 44 வரைக்குமே வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு ஜோனுக்கும். சென்னை, பாட்னான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. மும்பைலாம் 44 வரைக்கும் இருக்குது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. 50 வரைக்கும்லாம் வேக்கன்சி எந்த ஜோனுக்குமே இல்லை. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னில் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இது யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்டு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கிறதுனால கட் ஆஃப் இதனாலேயும் கூடுறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு டூரேஷன் அண்டு டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் எக்ஸாம். டிஃபிகல்ட்டி லெவல் பெருசாக எதுவுமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிஃபிகல்ட்டி லெவலையுமே நம்ம டார்கெட் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் இங்கே நல்லாவே இருந்திருக்கு. 100 கொஸ்டின்ஸ் 120 நிமிஷம், அதாவது 2 hours எழுதுகிற அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்லாம் கொடுத்து ஒவ்வொரு செட்டுக்குமே 5 கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷனை நீங்கள் 3 minutes நல்லா ரீட் பண்ணிங்க இந்த 3 பேராகிராஃபை அப்படின்னு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னாலே போதும், ஈஸியாகவே ஒவ்வொரு செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. தட் மீன்ஸ் வித்தின் 4 to 5 minutes 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. இது எல்லாமே ரீசன்னால தான் கட் ஆஃப் ஹையாகவே ஆக போகுது. இப்போ நடந்து முடிஞ்ச சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இது. சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். அதிலிருந்து டைரெக்டாக அடுத்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐடிக்கு தான் டைரெக்டாக கொண்டு போக போகிறாங்க. அது எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 times ஆஃப் த வேக்கன்சிஸ். இதில் முன்ன பின்ன இருந்து முடிவு பண்ணுறது ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்ராக்சிமேட்டாக 8 times தான் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி அண்ட் மெடிக்கல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1. எவ்வளோ வேகன்சியோ அவ்வளோதான் அடுத்து எடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு சிபிடி எழுதிட்டோம், இது மூலிமா இன்ட்டு 8 ரேஷியோவில் நம்மளுக்கு சிபிஐடி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் 1:1 எவ்வளோ வேகன்சியோ சேம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை மட்டும்தான் ஒவ்வொரு ஆர்ஆர்பியும் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு மெடிக்கலுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அனுப்ப போகிறாங்க. மார்க் எப்படி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுவாங்க ஆஃப்டர் சிபிஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வெயிட்டேஜ் சிபிடி எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் எழுதுனதை 70% எடுத்துகிட்டு 30% பார்த்தீங்கன்னா சிபிஐடி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கள்ல செகண்ட் ஸ்டேஜ், அதில் உள்ளதை சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சேம் லைக் எஸ்எம், ஏஎல்பி அதிலலாம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர்லையும் கன்சிடர் பண்ண போகிறாங்க. இதில் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதில் பாஸ் பண்ணுறவங்கள தான் ஃபைனல் மெரிட்டில் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 சொல்லியிருக்காங்க. அது நார்மலாக உள்ளது தான். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் உண்டு, ஏன்னா மல்டிபிள் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனால் பெரிய வேரியேஷன் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. அதுவும் போக ஷிஃப்ட்டு கம்மி தான். ஸோ ரொம்ப லாங் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்திருந்தா வேணால் நார்மலைசேஷன் பெரிய ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி வாய்ப்பு மிக மிக கம்மி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஓவரால் வேக்கன்சி 5, அதில் 3 யூஆருக்கும் எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ மொத்தம் 5 வேக்கன்சி சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிவாண்ட்ரம், இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது 2 தான் சதர்ன் ரீஜனில் வரப்போகுது. ஓவரால் 19 வேக்கன்சிஸ். அதில்
7 யூஆர், 4ன்றது எஸ்சிக்கு, 5ன்றது எஸ்டிக்கும், 2ன்றது ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி. இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்சி. ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் கட் ஆஃப் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் வேக்கன்சின்னு பார்த்தா 19 வேக்கன்சி. யூஆருக்கு 7, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 1. ஒவ்வொன்றுக்குமே இன்ட்டு 8 டைம்ஸ் சிபிஐடி எடுக்க போகிறாங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போது இதில் பார்த்தோம்னா இங்கே 56 பேர், இங்கே 8ன்னு போட்டோம்னா 16 பேர், இங்கே 8 32 பேர், இங்கே 8 40 பேர், இடபிள்யூஎஸில் இன்ட்டு 8 போட்டோம்னா இங்கே 8. மொத்தம் இதெல்லாம் சேர்த்தாலே 182 பேர் தான் சிபிஐடி திருவனந்தபுரம் ஜோனில் அட்டன் பண்ண போகிறது. இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேஸ்ட் ஆன் டிஃபிகல்ட்டி லெவல், காம்படிஷன், அப்ளிகேஷன் எல்லாமே வச்சு பார்த்தோம்னா ஃபார் சிபிஐடிக்கு ரா ஸ்கோர் அன்ரிசர்வ்டுக்கு 93, ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் இதுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் 92, எஸ்சிக்கு 88, எஸ்டிக்கு 85. ஓகே, இது எல்லாமே ரா ஸ்கோரு ஃபார் சிபிஐடிக்கு. இப்போது ஃபைனல் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது? ஃபைனல் கட் ஆஃப் கன்ஃபார்ம் 96 அரௌண்டு போயிடும். ஏன்னா சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் வேக்கன்சி அதிகம்னு நிறைய பேர் அப்ளை பண்ணதுனால இங்கே கட் ஆஃப் கண்டிப்பாக கூட தான் செய்ய போகுது. நார்த்லேயுமே இங்கே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேரளாவில் படிக்கிற எஸ்எஸ்சி அண்டு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸுமே பயங்கரமாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட மார்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க பர்சனலாகவும் நம்ம குரூப்லேயும். அது மூலிமா தெரிய வந்ததை வச்சு தான் நம்ம இந்த ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தோம்னா ஓவராலே 5 வேக்கன்சி தான். அதில் அன்ரிசர்வ்க்கு 3 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1. இடபிள்யூஎஸ் அண்ட் எஸ்டிக்கு வேக்கன்சியே இல்லை. ஸோ 5 × 8 40 மெம்பர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிஐடிக்கே அனுப்ப போகிறாங்க. இதுலேயுமே நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா இதில் 24 பேர், இதில் 8 பேர், இதுலேயுமே 8 பேர், டோட்டல் 40. இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்னால் நான் சொல்லியிருந்த எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹை காம்படிஷன், லெஸ் வேக்கன்சி அண்டு எல்லாரோட ஆன்சர் கீழேயுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்த மார்க்கை வச்சு நான் இப்போ கொடுக்குறேன் கட் ஆஃப் ஃபார் சிபிஐடிக்கு. சென்னை ஜோனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அன்ரிசர்வ்டுக்கு ஒரு 92. இது வந்து நான் சொல்கிறது ரா ஸ்கோர். ஓபிசிக்கு 91 பாயிண்ட் சம்திங், எஸ்டிக்கு அரவுண்டு 82 பாயிண்ட். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபைனல் கட் ஆஃப் அப்போ எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? ஆஃப்டர் சிபிஐடி ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 95 அரவுண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். பிகாஸ் 5 வேக்கன்சி தான், 95 கிட்ட இதுக்கான சான்சஸ் தான் அதிகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், share and subscribe to our Rail Gold channel.